السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த அதிகாலை நேர வகுப்பிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்து சில குண மாற்றங்களும் பண்பாட்டு மாற்றங்களும் அஹ்லாக்குடைய மாற்றங்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபஇதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அதாவது அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு ஆலோசனை செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த, நீங்கள் ஒரு விஷயத்திலே முடிவெடுத்து விட்டீர்கள் அப்படி என்று சொன்னால், உறுதி எடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நீங்கள் தவக்குல் வையுங்கள். அல்லாஹு தஆலா தவக்குல் வைக்கக்கூடியவர்களை விரும்புகிறான். இந்த வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எப்பொழுதும் பேசக்கூடிய பண்பாட்டு மாற்றங்கள், அதுபோல குண ரீதியான மாற்றங்கள், நற்குண ரீதியான மாற்றங்கள் சம்பந்தமான விஷயத்திலே ஒரு மிக முக்கியமான இன்னொரு பகுதியை இது சொல்கிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், ஃபஅஃபு அன்ஹும், நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வது முஸ்லிம்களை, தங்களோடு பழகக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா இதிலே சொல்லுகிறான். அவர்களை மன்னித்து விடுங்கள். அது அஃபா அன்ஹு அப்படி என்று சொன்னால் கணக்கெடுக்காமல் விட்டுறது, அவங்களோட தவறுகளை மனதுக்குள்ளே எடுத்துக்கொள்வது இல்லை, அதை சட்டை செய்யாமல் விட்டு விடுவது, பொறுத்து கொள்வது, இவைகள் எல்லாவற்றையும் அது குறிக்கும். நம்ம அதை சமாளித்து விட்டு போவது, இதை குறிக்கும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கன்றான். உண்மையிலேயே மன்னிக்கிறதுக்கே நமக்கு மனசு என்ன செய்யாது, எரிக்காது. நம்மளை டெய்லி ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஒரு ஆளை மன்னிக்க மனசு வருமா? மன்னிக்க மனசு வராது. ஆனால் அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறதுக்கு ஒரு அஹ்லாக்குடைய தரம் ஒன்று இருக்கணும் நம்மகிட்ட. அஹ்லாக்குடைய தரம்ண்டா அதோட பொறுமை இருக்கும். ஒரு அஹ்லாக்கு ஒரு அஹ்லாக்கோட இருக்காது. நான் இந்த அஹ்லாக்குன்ற வார்த்தையை தமிழில் சொல்லிக்கின்றேன். உலமாக்கல் அப்படின்னா அது பன்மை தான், ஆனால் தமிழில் அது ஒருமைன்னு வச்சுக்கோங்க, சரியா? அது அது கல்விகிதியை நம்ம சேர்க்கிறோமே, உலமாண்டா ஒரு ஆள், உலமாக்கல்ண்டா பலர்னு வைக்கிறோம். ஆனால் அரபில் அது ஆல்ரெடி பன்மை தான், தமிழில் புறவு பன்மையாக்குற மாதிரி. அஹ்லாக்குன்றது நீங்கள் ஒரு பண்புன்னு விளங்கிங்க, சரியா? அஹ்லாக்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு பண்போடு அது என்ன செய்ய அதிரிக்காது. ஒரு பண்பு வருதுன்னா அதுக்கு அதோட சோடியாக இன்னும் பல பண்புகள் சேர்ந்தாதான் அந்த பண்பு வரும். அப்போ அல்லாஹு தஆலா நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்கிறான்னா, மன்னிக்கிறதுக்கு நிறைய விஷயம் வேணும். ஒன்று, நமக்கு புரிதல் வேணும். இரண்டாவது, நமக்கு பொறுமை வேணும். மூணாவது நம்மகிட்ட இது அல்லாத பல விதமான அஹ்லாக்களுடைய தொடர்ச்சிகள் என்று ஒரு மூணாவது பகுதி நிறைய சொல்லலாம். மன்னித்து விட்டுட்டு போகிற நேரத்தில் போனா போகுதுன்னு மன்னிச்சேன்னு தான் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் அடுத்த தரத்தில் சொல்கிறோம், அவர்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அவங்களுக்காக நாங்கள் உட்காந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம். அதான் நமக்கு தவறு செய்தவர்களை நம்ம யாருக்கு ஒரு விஷயத்தை பொறுத்தோமோ அவர்களுடைய விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், அதாவது பாவ மன்னிப்பு தேட நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள்ன்றான். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை செய்யுங்க. மன்னிப்பு கேட்கறது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கறதுக்கே எங்களுக்கு என்ன செய்யாது, மனசொண்டு வராது. மூணாவது கட்டமாக அவர்களோட மசூரா செய்யுங்கள். உங்களோட விஷயங்களுக்கு, உங்களோட காரியங்களுக்கு மசூரா செய்யுங்கள். ஃபஇதா அஸம்த், அந்த மசூரா எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டீர்கள் என்றால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். இது அஹ்லாக்குடைய இன்னொரு பகுதியை சொல்லி காட்டுது. அதாவது நம்ம அஹ்லாக்கை எப்போ பேசினாலும் எதுக்காக பேசுவோண்டா, அடுத்தவருடைய பண்பில் உள்ள சில தவறுகளை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், அவங்க மாற்றிக்கொள்ளணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பேசுவோம். ஆனால் அஹ்லாக்கை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அஹ்லாக்கை பேச மாட்டோம். அஹ்லாக்கை உள்வாங்கிக் கொள்ளணும் மட்டும் சொன்னால், ஒருத்தர் கோவக்காரராய்ப்பார், ஒருத்தர் டென்ஷன்காரராய்ப்பார், ஒருத்தர் அது எவ்வளோ விளங்கப்படுத்தினாலும் லேட்டாக தான் என்ன செய்வார்,
இருக்கட்டும் அப்படின்னு புரிஞ்சு கொள்வார். இன்னும் சிலர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தை கையாளுவான், அதுக்குரிய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பான், அப்பயும் சீரியஸ் இல்லாமல் இருப்பார். பாதிப்பு அடைஞ்ச பிறகு நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லிட்டீங்கன்னா அது பிரச்சனை பார்த்துக்கலான்ற ஒரு பாதிப்பு அடைகிறத வச்சு தான் நம்ம ஆல்ரெடி அட்வைஸே பண்ணியிருப்போம். ஆனால் அவன் பாதிப்பு அடைஞ்ச பிறகு உணராமல் இருப்பான். இவங்க எல்லாரோடையும் நம்ம பழகிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சிந்தனையில் முதலாவது வாரது இவர் அகலாக மாற்றிக்கொள்ளணும், இவர் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இவர் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும், இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை தாண்டின இன்னொரு பகுதி எங்கே சொல்கிறான், இந்த நாளையும் மன்னித்து விடுன்றான். அதான் இந்த வசனம். இந்த நாளையும், இந்த 4 விதமான மக்கள், இது போன்ற மக்கள் எல்லோரையும் நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அதில் ஒருவராகவும் நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் இருப்பீர்கள். அதில் ஒருவராகவும் நீங்களும் இருப்பீர்கள். அவர்களும் உங்களுக்கு அதோட நடந்து கொள்ளணும், நீங்களும் அவர்களோட நடந்து கொள்ளணும். என்னடா ஃபஅஃபு அன்ஹும். அப்போ அஹ்லாக்கில் மாற்றத்தை அடுத்தவர்கள்ட்ட நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அவர்கள் மாற வேண்டும் என்று எப்படி எதிர்பார்க்கிறோமோ, அதற்கு மேலாக இன்னொன்றி இந்த உலகத்தில் அஹ்லாக் மிகவும் கெட்டு போறதுக்கான காரணத்தில் உண்டு. என்னண்டா நல்ல அஹ்லாக் உள்ளவர்கள் அஹ்லாக் இல்லாதவர்களை பற்றி அடிக்கடி அஹ்லாக் இல்லைன்னு பேசிக்கிறது. விளங்கிட்டா, அஹ்லாக் இல்லாத பெண்டைக்கு அஹ்லாக்ன்றதே என்ன இல்லை இப்படி என்ற உணர்வுலையே நம்ம எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருப்போம். நம்மகிட்டையும் ஒரு 4 விஷயம் இருக்கும், அதை இன்னொருத்த பொறுத்துக்கிட்டு இருப்பான். அது நமக்கே விளங்கும். நம்மளோட புல்ல பொறுக்கிற டைம்ல தான் நல்லாவே விளங்கும். அடுத்தவன் பொறுக்கிறதை விட நம்மளோட புல்ல பொறுத்துக்குள்ளோம் பாருங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா விளங்கும். நம்ம இருக்கிறது நம்மளோட புள்ளைன்றதுனால என்ன செய்யறான், பொறுத்துக்கிறான். சில பெற்றோர்கள் ஒரு 60 வயசுக்கு பின்னால் சொல்லுவேன், நான் பிழையே செஞ்சிருந்தாலும் நீ என்ன செஞ்சிருக்கணும், நான் உம்மா வாப்பான்றதுனா நீ பொறுத்திருக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த அஹ்லாக் விளங்கும். நம்மகிட்ட என்னமோ பிழைக்கு அந்த புள்ள பொறுக்கணும்ன்றதை எதிர்பார்ப்பாங்க. எனவே முதலாவது இங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய அஹ்லாக்குடைய நட்பண்புகளுடைய இன்னொரு பகுதியை உள்வாங்கினோம்டா, இந்த அஹ்லாக் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய பகுதியில் ஒரு 50% காணாமல் போயிடும். 50% காணாமல் போய்விடும். என்ன காரணம்ன்றதுக்கு நான் பின்னால விளங்கப்படுத்துறேன். அப்ப அல்லாஹ் தஆலா இதில் செய்யக்கூடிய உபதேசம் நீங்க குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பாருங்க. ஃபஅஃபு அன்ஹும், அதே போல ஃபஸ்ஃபஹிஸ் ஸஃப்ஹல் ஜமீல். விளங்கிட்டா, அவர்களை நீங்கள் அழகான முறையில் மன்னித்து விடுங்கள். அழகான முறையில் மன்னிக்கிறேன்னு சொன்னா போனா போதுன்னு மன்னிக்கிறது இல்லை. அழகான முறையில் எனக்கு கண் முன்னால் நிற்காத மன்னிச்சிடுறேன்றது இது அழகில்லை. எப்படி என்று சொன்னால் அழகான முறையில், முறைப்படாமல் சிறப்பான முறையில் மன்னிச்சிடுறது. மன்னிப்புக்கு நல்ல முறையில் விளங்குங்க. நீங்க கூடுதலாக மன்னிக்க கூடியவராக இருந்தால் உங்களோட மன்னிப்புக்கு பெருமதி இல்லாமல் போயிடும். உங்களோட மன்னிப்புக்கு என்ன செஞ்சிடும், பெருமதி இல்லாமல் போயிடும். அவர் மன்னிச்சுடுவார், அதை வச்சே என்ன செய்வான், பிழை தவறுகள் செய்ய ஆரம்பிப்பான். அப்போ உங்களுக்கு இன்னும் பொறுமை வேணும். உங்களுக்கு என்ன வேணும்னா நம்மளோட மன்னிப்புக்கும், அதாவது எந்த அளவுக்குன்னா நமக்கு பெரிய அநியாயம் செஞ்சிருப்பான், அநியாயம் செஞ்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுவான், மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நம்ம மன்னிக்கலன்னு வைங்களே, மன்னிப்பு கேட்டு பேர் மன்னிக்கலேண்டு. ஏன்னா நீ வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜில் நான் மன்னிக்கணுட்டு எதிர்பார்க்கிறதை விடவா ஒரு வேதனை ஒரு மனிதனுக்கு இருக்கு. அது மன்னிக்கலாதுன்றத பெரிய குற்றமாக வெளியெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. என்ன மன்னிப்புன்றதே இல்லை, இவர்கிட்ட என்ன இருக்கு, இவர் என்ன மார்க்கம் படித்தாரு அப்படி என்று சொல்லிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. உங்களால் தாங்க முடியாமல் அமைப்பில் இருக்கும். அது இதெல்லாம் நான் சொல்கிறது உரிமைகள் உடைமைகள் சார்ந்த விஷயங்கள் இல்லை. அது உங்களுக்கு உரிமை இருக்குது. உங்களுக்கு எடுக்க வேண்டியதை எடுக்கிறது, தர வேண்டியதை தரது, கடன் உரிமை, இதில் மன்னிக்கணும். இஸ்லாம் என்ன செய்யலை, மன்னித்தா அது ஆகவே உயர்ந்த பண்பு. அதில் நீங்கள் மன்னிச்சாகணும்ன்றதுக்கு இந்த வசனம் வரலை. இந்த வசனம் நம்ம அன்றாட பழக்க வழக்கங்கள் இதோட சம்பந்தப்பட்ட இல்லைன்னா களவெடுத்துட்டு போய் அந்த வசனத்தை அதுக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படின்னா கோர்ட்டும் தேவையில்லை, நீதிபதிகளும் தேவையில்லைன்னு ஆகிரும். முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அஹ்லாக்குடைய இன்னொரு பகுதி என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அழகான தர்பியா என்பது, நீங்க அஹ்லாக் இல்லாத இடங்கள்ல மனிதர்கள் நடந்து கொள்ற நேரத்தில் அல்லது அவர்களுக்கு அஹ்லாக் மிகைத்து தவறு விடக்கூடிய நேரத்தில், அந்த நேரங்களிலெல்லாம் நீங்க என்ன செய்யணும்டா, ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு மசூரா செய்யுங்க. இந்த வஷாவிருஹும் ஃபில் அம்ர் மட்டும்தான் நமக்கு ஞாபகம். மசூரா செய்யுங்க, மசூரா செய்யுங்கன்னு மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆனா யாரோட மசூரா செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான்டா, நீங்க யாரை மன்னிச்சீங்களோ, யாருக்காக மன்னிப்பு கேட்டீங்களோ அவர்களோட மசூரா செய்யுங்கன்றான். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை என்ன செய்கிறது, எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அது என்னடா, அஹ்லாக்குடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் சில விதிகளை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த அல்லாஹ்வுடைய வசனத்துடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அஹ்லாக்கண்டா முதலாவது ஜிபில்லியாவா முக்தசபாவா என்றது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, உலக வரலாற்றில் மனிதனுடைய இயல்புகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய எல்லா அறிஞர்களுமே தேடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஜிபில்லியா அப்படி என்று சொன்னால் அவன் பிறக்கிற நேரத்தில் அவனோட பிறக்கிறது, அவன் பிறக்கிற நேரத்தில்
அவனோட மனித இயல்புகளை சொல்லல. மனிதனுக்கு பசி வரும் அதை சொல்லல, அது எல்லாருக்கும் தான் பசி வரும். இவருக்கு மட்டும்தான் புறத்திலிருந்து பசி வருதுன்னு யாரும் இல்லையே. பசி வந்து எல்லாருக்கும் எப்பொழுதுமே என்ன செய்யும், அதை சொல்லல. மனித இயல்புகளோட சம்பந்தப்பட்டதில்ல, அஹ்லாக் சார்ந்த விஷயங்கள். அதுல என்னடா பிறக்கிற நேரத்திலேயே அவனோட பிறக்கிறதா இல்ல அவனுடைய தர்வீது நஃப்ஸால் அவன் முயற்சி எடுப்பதின் காரணமாக அவைகள் உருவாக்கப்படுவதா என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த ரிஸ்கை வச்சு இந்த அஹ்லாக்கை வச்சுக்கிறான் என்பதுக்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு செய்தி சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மத்ல வரக்கூடிய செய்தி. இது ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருது, ஆனா பலகீனம். இன்னல்லாஹ கஸம அஹ்லாக்கக்கும் கமா கஸம அர்ஸாக்கக்கும். உங்களுடைய ரிஸ்க்குகளை அல்லாஹ் தஆலா பிரித்ததை போல் உங்கள் அஹ்லாக்களையும் அல்லாஹ் பிரித்திருக்கிறான் அப்படின்னு வருது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்னல்லாஹ கஸம அஹ்லாக்கக்கும் கமா கஸம அர்ஸாக்கக்கும். உங்களுடைய ரிஸ்க்குகள் எப்படி உனக்கு இவ்வளவுதான், உனக்கு எவ்வளவுதான், உனக்கு கூட, உனக்கு குறைய, உனக்கு இங்க கூட கிடைக்கும், இந்த இடத்துல குறைய கிடைக்கும் என்று அல்லாஹ் பங்கிட்டானோ, அந்த ரிஸ்க்லேருந்து நீங்க எப்படி வந்து வேணாண்டு போனாலும் சரி உங்களை இங்க வச்சிருவானோ, அதே மாதிரி உங்களோட அஹ்லாக்களும் உங்களுக்கு பங்கிடப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு ஒன்று கூட இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்று குறைய இருக்கும், ஒருத்தருக்கு இன்னொன்றுல கூட இருக்கும், அவருக்கு அதில் குறைய இருக்கும். இந்த மாதிரி அல்லாஹ் பங்கிட்டு இருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யுஹ்தி துன்யா மை யுஹிப்பு வ மன் லா யுஹிப். அல்லாஹ் விரும்புகின்றவருக்கும் விரும்பாதவர்களுக்கும் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். வலா யுஅத்தி தீன இல்லா மை யுஹிப்பு. விரும்புகின்றவனுக்கு மாத்திரம்தான் மார்க்கத்தை கொடுக்கிறான் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னான். இந்த உலகம் அல்லாஹ் விரும்புகிறவர்களுக்கும் கிடைக்கும், விரும்பாதவர்களுக்கும் கிடைக்கும். ஆனால் மார்க்கம் என்பது விரும்புகின்றவர்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், கிடைக்கும் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒரு அழகான எங்களுக்கு ஆதாரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்கள் அங்கிருந்தா நம்ம எடுப்போம். அப்போ அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, அஹ்லாக் என்பது பங்கிடப்பட்டிருக்கு. அதனால தான் மனிதன் பிறக்கின்ற நேரத்திலேயே சில விஷயங்கள் பிறக்குது, அஹ்லாக்களும் சிலது பிறக்குது அப்படின்றதுக்கு இன்னொரு செய்தி பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அதாவது அஷஜ்ஜு அப்துல் கைஸ்ன்னு சொல்லுவாங்க, அவருக்கு அப்துல் கைஸ் கோத்திரத்துடைய தலைவர் வரார். இது புகாரி முஸ்லிம்லேயே வருது. இந்த ரிவாயத்து வந்து முஸ்னத் அஹ்மதுல வருது மேலதிகமா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இஸ்லாத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க, உங்களோட கவுமுக்கும் சேர்த்து பையத்து செய்யுங்க, உங்களோட கவுமுக்கு அவங்களும் இஸ்லாத்துக்கு வராண்டு பையத் செய்யுங்க. அப்போ அவர் சொல்றாரு, நான் போய் அவர்களோடு பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலு. உங்கள்கிட்ட ரெண்டு பண்புகள் இருக்கு, அல்லாஹ்வும் ரசூலும் அதை விரும்புகிறார்கள் அப்படின்னாங்க. என்ன? அல் ஹில்மு வல் அனாத். கருணையும் நெகிழ்வும் நிதானமும். நெகிழ்வும் நிதானமும் உங்களிடத்துல இருக்குதுன்னாங்க. அவருடைய அந்த அந்த நடைமுறைகளை எல்லாம் பார்த்து உடனே அவர் கேட்ட கேள்வி, அந்த கேள்வி கேட்கறது எவ்வளவு அறிவிக்கணும் பாருங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ரெண்டு பண்பும் நான் எனக்கு கடைபிடித்து உருவாக்கி கொண்ட பண்புகளா அல்லது அல்லாஹ் என்னை படைத்த பண்புகளா? என்னை அதில் அல்லாஹ் படைத்திருக்கிறானா அல்லது நான் என்னுடைய பண்பாடுகளால் உருவாக்கி கொண்டேன்னு நினைக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அல்லாஹ் உங்களை இதில் உருவாக்கி இருக்கிறான்னு சொன்னாங்க. விளங்கிட்டா? அல்லாஹ் தஆலா உங்களை இந்த பண்பிலே உருவாக்கி இருக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஜபலக்கல்லாஹு அலைஹிமா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அவர் வந்து என்ன, இரண்டு நல்ல பண்புகளில் என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லிட்டு போனாங்கன்னு பார்க்குறோம். இந்த செய்தி, அதாவது அஹ்லாக்குகள் வந்து ஒரு மனுஷனை நம்ம எப்படி குறை சொல்றது? ஒருத்தர் நிதானத்தோட படைக்கப்பட்டிருக்கிறார், இன்னொருத்தர் நிதானம் இல்லாம படைக்கப்பட்டிருக்கிறார். நீ நிதானம் இல்லாதவன் குறை சொல்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் உன்னை நிதானம் இல்லாம படைச்சிக்கிறான்னு தான் என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய ஒரு இதை குறை சொல்ற மாதிரி. அதாவது ரிஸ்க்கை எப்படி குறை சொல்லுவோமே, ஒரு ஏழையை நம்ம எப்படி குறை சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இதுல ஏழை ஆகிக்கிறவரை நம்ம குறை சொல்றோம்னு அர்த்தம். அப்ப அவரோட நாங்க என்ன நடந்து கொள்ள வேண்டும் என்றதுதான் இங்க உள்ள விஷயம். அடுத்த விஷயம் வார, அதுக்காக அப்படியே ஈந்துடலாமான்னு அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். ஆனா நாங்க முதல் விஷயம் என்ன செய்யணும், அவரோட நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம், நிதானம் இல்லைன்னு விளங்கிட்டா இவருக்கு எல்லாம் ஒரு சோதனையை கொடுத்திக்கிறான், எனக்கு எப்படி இன்னொன்றுல சோதனையை தந்திக்கிறோம்னா அது மாதிரி தந்திக்கிறான். இப்ப நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலை, ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னித்து விடுங்கள், வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள், வஷாவிருஹும் ஃபில் அம்ர். இதுதான் இப்ப நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலை என்றதை இந்த வசனம் என்ன செய்து எங்களுக்கு சொல்லி தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சில சஹாபாக்கள், அதாவது நம்ம இந்த அறியாமை காலம் என்று சொல்ற அந்த சமுதாயத்தை நீங்க படிக்க படிக்க ஏன் இந்த ஜாகிலியான்னு சொன்னாங்கன்றே உங்களுக்கு டவுட் வரும். ஏண்டா அதுக்கு நேர் எதிராக நம்ம ஒரு சமுதாயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ பண்பாடுகளோட அந்த சமுதாயம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அவர்களை ஜாகிலியத் என்று சொன்னதுக்கான குறிப்பிட்ட சில காரணங்கள் இருக்கு. அதுதான் மசாயிலுல் ஜாஹிலியான்ற புத்தகம். என்னது? ஜாஹிலிய கால மசாயில்கள் அப்படி என்று எழுதப்பட்ட அந்த முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா விளங்கும் எத்தனை மசாலா. இதனால தான் அவங்க ஜாஹிலியத். மற்றபடி அவங்க வேற அடிப்படையில் ஜாஹிலியத் இல்லை. அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது மன் அக்ரமுல் அரப், அரபுகளில் சங்கையான, அதாவது மன் அக்ரமுன் நாஸ், மக்கள்லே சங்கையானவர்கள் யார்
அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அத்காஹும், மிகவும் இரையச்சம் உள்ளவர் சங்கையானவர். இதான் இஸ்லாத்துடைய பதில். மிகவும் இரையச்சம் உள்ளவர் தான் சங்கையானவர். அல்லாஹ்வின் தூதரே இதை நான் கேட்கல அப்படின்னா, இதை நான் கேட்கவில்லை. அப்ப நீங்க மக்கள்ல கேட்கறீங்கன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் சங்கையானவருடைய மகன், சங்கையானவருடைய மகன், சங்கையானவன் ஹலீலுல்லாவுடைய மகன் என்று சொல்றாங்க. அதையும் நான் கேட்கல என்றார். அல்லாஹ்வின் தூதரே அதையும் நான் கேட்கல அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅன் மஆதினில் அரபி தஸ்அல் அப்படின்னா அரேபிய மினரல்ஸ்களை பற்றியா கேட்குறீங்கன்னா, அதாவது அரபுகளுடைய அந்த கனிமங்களை பற்றியா நீங்கள் கேட்குறீங்க. மஆதினில் அரப் அப்படின்னா அஸ்ல். மஆதின் என்ற பொதுவாகவே சொல்கிறது சுரங்கம். அந்த நம்ம அதாவது வெள்ளி எடுக்கிறோம், தங்கம் எடுக்கிறோம் அப்படின்னு அந்த சுரங்கம் இருக்குமே அஸ்ல், அதிலிருந்து தான் தங்கம் அதை தூக்கிட்டு கொண்டு போயிடாதே, அதிலிருந்து தான் என்ன செய்யும் தங்கம் வெள்ளி அப்படி என்று உருவாகுமா, அதை பற்றியா நீங்கள் கேட்கிறீர்கள் அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன்னு சொன்னாங்க. அதை சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற முக்கியமான சப்ஜெக்டை பாருங்க. ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா. இஸ்லாத்தில் அவர்களில் சிறந்தவர் யார் என்றால் ஜாஹிலியத்தில் இவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களை நாங்கள் சொல்றோம். இஸ்லாத்தில் அவர்கள் அந்த நீங்க அந்த அந்த குவாலிட்டியை கேட்குறீங்கன்னா ஜாஹிலியத்திலே அந்த குவாலிட்டி என்ன செய்யும் அதே இடத்துல இருந்திருக்கும், இஸ்லாத்திலே அதே இடத்துல என்ன செய்யும் அது இருந்திருக்கும். இதா ஃபக்ஹு, ஆனா ஒரே நிபந்தனை, இந்த மார்க்கத்துக்கு வந்த பின்னால் அவர்கள் மார்க்கத்தை விளங்கி கொண்டால், இந்த மார்க்கத்தை புரிந்து கொண்டால், அப்ப இஸ்லாத்துல இன்னொரு இடத்த அவங்க என்ன செய்யறாங்க அடைகிறாங்க. இல்லைன்னா அந்த பண்பாடு அப்படியே இருந்துரும். இஸ்லாத்துக்குள்ள வந்த பிறகு இஸ்லாத்தை புரிஞ்சு கொண்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூதர் இப்படி எல்லாம் நீங்க எடுத்து போட்டு பாருங்க, எல்லாருக்கும் அப்படியே மெச்சாகும். அவங்களுடைய ஜாஹிலிய காலத்தை எடுத்து பாருங்க, ரசூலுல்லாஹோட காலத்தை எடுத்து பாருங்க, இன்னும் உள்ள மக்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்களுடைய அஹ்லாக்கள் வேற ஒரு அமைப்புல என்ன செய்யுது. இதுக்கு விதிவிலக்கு இல்லாம இல்லை, இதற்கு விதிவிலக்கு இருக்கும். அதாவது நல்ல சிறந்த குணமுள்ளவர்களாக இருந்தாலும் இஸ்லாத்துக்கு வராதவர்களாக அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் நிபந்தனையா சொல்றாங்க இதா ஃபக்ஹு, அவர்கள் மார்க்க விளக்கத்தை அடைந்து கொண்டார். அப்ப ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் ஹியாருஹும் ஃபில் ஜாஹிலிய்யா. இதை நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் மனித இயல்புகளை பத்தி பேசுறாங்கன்றத புரிஞ்சு கொள்றதுக்கு எப்படி ஒரு அழகான வசனம் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூணு அடிப்படையில் பதில் சொல்றாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தக்குவான்ட்டாங்க, அதை கேட்கலன்ட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதை நான் கேட்கல, அரபுகளில் சிறந்தவங்களை சொல்லுங்கன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ் அந்த அடிப்படையான அந்த பண்பாட்டுக்கு போறாங்க. அப்போ ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர் தான் இஸ்லாத்தில் சிறந்தவர்டா. சில பண்பாடுகள் அவர்களோடு என்ன செய்யும் அதில் பிறக்கும், சில பண்பாடுகள் அவர்களோடு அது பிறந்தாகும். அந்த பண்பாடுகளை இஸ்லாம் வளர்த்து விடும். அது ஃபித்ரா, அதை வளர்த்து விடும். எப்படி ஏகத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய இயல்புல பிறக்குமோ அதை இஸ்லாம் உறுதிப்படுத்துமோ, அசுத்தங்களை களைதல் என்பது ஒரு மனிதனுடைய இயல்புல பிறக்குமோ அதை இஸ்லாம் உறுதிப்படுத்துமோ, அதுபோல சில பண்பாடுகளோடு அவங்க பிறக்கிறாங்க, நல்ல பண்பாடுகளோடு. அந்த நல்ல பண்பாடுகளுடைய குறைபாடுகள் என்றதும் இயல்பானது. அதை அவர்கள் எங்கே பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்துகிறான்றதை வச்சுதான் அவர்களுடைய நன்மை தீமை என்ன செய்து தீர்மானிக்கப்படுகிறது. அவர்கள் படைக்கப்பட்டதற்காக அவர்கள் குறைபாடு உள்ளவர்கள் அல்ல. அவர்களுடைய விஷயத்துல மிகவும் தவறாக எங்களுக்கு குற்றம் வருமாய்ந்தா எங்களை தான் வரும். நாங்க தான் என்ன செய்யணும், அவர்களை எப்படி டீல் பண்ணணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய செய்திகளை நீங்க மனைவிமார்கள், பிள்ளைகள், சமுதாயத்தில் ஆளப்படுகின்றவர்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் யாருக்கு கூட கட்டளை இட்டிப்பாங்கன்னா அதை ஆளுகின்றவர்களுக்கு தான் கட்டளை இட்டிப்பாங்க. நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், அவங்கள்ட்ட இன்னது இருக்குது. மனைவிக்கு சொல்லக்கூட என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு சில ஒரு பலகீனம் இருக்கும், நீங்க நேர்மையா நடந்துங்க, உடைச்சிடாங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே அஹ்லாக் ரீதியான விஷயம் நமது கையிலே இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது பிறப்பில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்பதை ரசூலுல்லாஹ் இந்த செய்தியில சொல்றாங்க. இன்னொரு செய்தியை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இன்னமன் நாசு கல் இப்லில் மியா, மனிதர்கள் 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். ஒட்டகத்துல ஒட்டகம் சூப்பரா இருந்துச்சுன்னா பயணம் போயிடாது. ஒட்டகம் வரி தானே நல்ல குவாலிட்டியாக ஒரு வீரமா அப்படி இருந்துச்சுன்னா பயணம் போயில இங்கே பிரட்டி விட்டுரும், வணங்கிட்டா அது சரி வராது. அதனால தான் அல்லாஹு தஆலா வஅலா குல்லி தாமிரின், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஒட்டகங்களை பத்தி சொல்ற டைம்ல மஹ்சூல் மெலிந்த நலிந்த ஒட்டகம் அல்லாஹு தஆலா சொல்றான். அதை நம்ம விளங்கலைன்னு வைங்களே, அப்போ அவங்க வசதி இல்லாமலும் ஒட்டகத்தில் வருவாங்க போலைக்குன்னு விளங்கிடும். அப்படி இல்லை, ஒட்டகம் பயணம் செய்யறதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு தரம் இருக்கு. அந்த அந்த இடத்த அடைஞ்சா தான் அந்த ஒட்டகத்தில் என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களை நீங்க பார்த்தீங்கன்னா 100 ஒட்டகங்கள்ல எப்படி பயணத்துக்கு ஒன்று கூட சூட்டபிள் ஆகாதோ அது மாதிரி தான் மக்கள் இருப்பாங்கண்ணா. இது ஹதீஸ். எப்படி இன்னமன் நாசு கல் இப்லில் மிஆ, மக்கள்ல நீங்க 100 பேரோட பழகினீங்கடா, பெரும்பாலும் நம்ம
சூட்டபிளானவராக நம்மளே நினச்சிருவோம். அது முதல் விஷயம். சரியா? நம்ம 100 பேரில் ஒருத்தர் நம்மளோட சேர்றதுக்கு யாருமே இல்லை. பண்ண உங்களையும் சேர்த்தான் சொல்லலை அது. சரியா? அந்த ஹதீஸில் நம்மளும் பயணத்துக்கு சூட்டபிள் இல்லாமல் இன்னொருத்தருக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்னும் ஏன்னா இந்த பயான் பண்ணுற டைமில் இந்த பக்கத்தை எப்பயும் சொல்லிக்கணும். ஏன்னா நம்ம வேலை பார்த்தா விற்போம். இங்கிலீஷ் நம்மளே மட்டும் வெளியே எடுத்துருவான். இன்னமன் நாசு கல் இபில் மியா 100 ஒட்டகங்களை போன்றவர்கள் லா தஜிது ஃபீஹிம் ராஹிலா, அதில் ஒன்றை கூட நீங்கள் பயணத்துக்கு பொருத்தமான ஒட்டகமாக நீங்கள் காண மாட்டீர்கள். இயல்பு இது என்ன செய்தி, மனிதனுடைய பிறப்புகளும் இயல்புகளும் இப்படித்தான் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிற இந்த செய்தியை நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்த செய்தி என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளில், அதாவது இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில, அதாவது இவைகளெல்லாம் நான் சொல்வதற்கான அடிப்படை காரணம், எங்களுடைய மனதில் என்ன பதியணும்டா, எங்களுடைய அஹ்லாக் உண்மையிலேயே, அதாவது நீங்கள் மிக மிக உயர்ந்த பண்பாட்டிலே இருக்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த பண்பாடு எங்கள்கிட்ட இருக்குமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற ஒரே இடம் இந்த வசனம் தான். நீங்க பொறுமையாளரா, கருணை உள்ளவரா, நெகிழ் உள்ளவரா, விட்டு கொடுப்பவரா, நிதானமானவரா என்றதை தீர்மானிக்கிறது. நீங்க நிதானமா ஈந்திக்கிறீங்க, கருணையா ஈந்திக்கிறீங்கன்றதல்ல. ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க அஹ்லாக்ல மேலே இருக்கிறீங்க. அடுத்தது நீங்க என்ன உங்கள்கிட்ட இருந்துட்டாலும் சரி, நீங்கள் அவங்க ஒன்றுதான். அவங்கள்ட்ட 2 குறைபாடு இருக்குது, உங்கள்கிட்ட 2 குறைபாடு இருக்குது. என்ன, அது வேற குறைபாடு, இது வேற குறைபாடு. அங்க நீங்க மிளிருவீங்க, இங்க நீங்க அவர் மிளிருவார். இவ்வளவுதான். இது இருந்துட்டேன்டா. இதுக்கு மேல உள்ளது இருக்குதே, மன்னித்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு அவர்களோடையே போய் ஆலோசனை சொல்லக்கூடிய பண்பாடு இருந்ததுண்டா நீங்க அஹ்லாக்ல மேலே இருக்கிறீங்க. இதுதான் மக்களோடு பழகுவதற்கான விதி. இல்லைண்டா குறை சொல்லியே மௌத்தா பேத்துருவோம். எவனும் திருந்தின மாதிரில இவனு நல்லா இல்லைன்னு சொல்லியே மௌத்தா பேத்துருவோம். ஏன் தெரியுமா? அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் வச்சுக்கிறான். எங்களுக்கு பிரச்சாரம் இருக்கு, பண்பாட்டு பிரச்சாரம் இருக்கு, அவங்கள தர்பியா செய்யணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், நாங்கள தர்பியா அடைஞ்சுக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனா அது எப்ப என்று நான் சொல்றேன். ஆனா முதல் பண்பாடு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கணுமாக இருந்தா உங்கள்கிட்ட இது இருக்கான்னு பாருங்க. இது இல்லைண்டா எல்லாரும் ஒன்றுதான். இந்த 100 ஒட்டகங்களை நம்மளும் 100வது ஒட்டகன்னு நினைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இது இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி மாதிரி செய்திகள் ஒரு 20-30 சொல்லலாம், அது தனி தலைப்பு. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஒரு ஏரியா வைஸை புரிஞ்சிருந்தாங்க, கோத்திர அமைப்பை புரிஞ்சிருந்தாங்கன்னு அர்த்தம். சில மண் வாசனைன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த ஊர் மண் வாசனை அதுதான். இதை மைனஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பாட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கடா, மைனஸுக்கு மட்டும்தான். மண் வாசனைன்னு யூஸ் பண்ணினா அதை மைனஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? என்ன சரியான கோவக்காரர்களாக தான் இருப்பேன். இவங்களோட ஊரில் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களோட ஊரில் எல்லாரும் என்ன கோவக்காரர்கள் தான். இப்படி இந்த மாதிரியான பேச்சு இருக்கு. நம்மளோட ஊரை பொறுத்தவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆலிம்கள், உலமாக்கள், மஷாயிஹ்மார்கள் இருந்த ஒரு பெரிய ஒரு இடம். அப்படின்னு அவங்களோட ஊரில் இருக்கிறாங்க. நம்ம யார் உபை பின் ஸலூல், அபூ ஜஹல், அபூல் லஹப், இப்படி நிறைய பேட்ட பேச்சு இருக்கு. என்ன சொல்லலாம்டா, எங்கள ஊரில் இப்படி ஒரு சிறப்பு நான் கண்டிக்கிறேன், இது ஓகே. அடுத்த ஊர்களில் இல்லாத சிறப்பு என்று சொல்றது தான் இப்போ பிரச்சனை. நீங்க உங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வது ரசூலுல்லாஹ் தடை செய்யல, நீங்க தெரிஞ்சதை நீங்க சொல்றீங்க. அடுத்த ஊர்ல இல்லைன்னு சொல்றது இதுதான் பிரச்சனை. இது நீங்க நிறைய பேர்ட்ட பார்ப்பீங்க, 4 பேரோட தான் பழகிருப்பாங்க. அதாவது நான் இன்னொரு தலைப்பு பேசியால் இன்சாஃப் அசீஸ், நீதம் அரிதானது. அந்த தலைப்புகள் மட்டும் பாருங்க. நீதம் அரிதான, நீங்க நீதி 190% நீதிபதிட்ட கூட காண மாட்டீங்க. சரியா? இது உலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது 4 பேரோட தான் பழகிருப்பாங்க, அந்த சமுதாயத்துக்கே தீர்ப்பை சொல்லிடுவான். 4 பேர் ஒரு குடும்பத்தோட ஒருத்தரோட பழகிப்பான், அந்த நாட்டுக்கே தீர்ப்பை சொல்லிடுவான். அதெல்லாம் சரியான மோசமான, எல்லாம் ஏமாறி. என்ன ஏமாந்த நீ வெறும் புத்தி இல்லாமல் ஒருத்தர்கிட்ட ஏமாந்திருப்பான். முஸ்லீம்களை பற்றி சொல்கிறவங்க இருக்கிறாங்களே, இன்றைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவரோட கொடுக்கல் வாங்கல் வைக்கலாம், முஸ்லீமோட வைக்கலாம். நீ எப்போ முனாஃபிக்காக தானே இருக்கணும். நீ நிச்சயமாக ஒரு முனாஃபிக். நீ ஒரு நயவஞ்சகனாக இருந்தால் தான் உனக்கு இதை சொல்லலாம். முஸ்லிம்களோட கொடுக்கல் வாங்கல் வைக்கலாது, முஸ்லீம் அல்லாதவர்களோட கொடுக்கல் வாங்கல் வைக்கலாம்டா உன்னுடைய அல்வலா வல்பரால பிரச்சனை. அப்போ இஸ்லாம் இஸ்லாம் என்னத்துக்கு பிரயோசனம்? அப்போ 4 பேரை திருத்தலேண்டா, 40 பேரை திருத்தவில்லை என்றால் ஒரு ஒரு 4 பேராவது உன்னோட சமுதாயத்தில் நீ காண்றதுக்கு நல்லவர் இல்லைண்டா என்ன அர்த்தம்? நீ அந்த மார்க்கத்தை தான் குறை சொல்றான்னு அர்த்தம். அடுத்தவர்கள் சூப்பராகிறாங்கன்னு வேற சொல்றான். அப்ப இது இதெல்லாம் எதுல நடக்குதுன்னா அந்த குறைபாடு தான். அந்த மனிதனுக்கு அப்படியான ஒரு சப்ஜெக்ட் வந்துடும். அப்ப எனவே அன்புள்ள சகோதரர், நம்ம எந்த ஒரு மண் வாசனைக்கோ எந்த பிரதேசங்களுக்கோ எதுக்கோ மண் வாசனை இருந்தே ஆகும், அதுல சந்தேகம் இல்லை. அதுல நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அல்லாஹ்வுடைய எந்த படைப்பிலையும் வஷர்ரு லைஸ இலை, கெட்டது இல்லை. எந்த ஒரு அஹ்லாக்கை நீங்க எடுத்துக்கொண்டால், நீங்க கெட்டதுன்னு காணக்கூடிய எந்த ஒரு அஹ்லாக்கை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இன்னொரு ஆரம்பம் நல்ல பண்பா இருக்கும்.
எந்த ஒரு நல்ல ஒரு அஹ்லாக்கை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய இன்னொரு முடிவு கெட்ட பண்பா இருக்கும். உதாரணமா ஒருத்தர் வந்து கொள்கையில கடும் உறுதியாகிறார், ஒரு பலத்தை நீங்க அப்படி காணுவீங்க. எந்த இடத்துல ஒரு பேச்சு கிடமில்லாம் இருக்கு. அவர்ல என்ன பிரச்சனை பெரும்பாலும் எல்லா இடத்துலயும் பெரும்பாலும் இருக்கும் என்று சொன்னா கடினம் உள்ள மாதிரி இருப்பார். அடுத்த பாட்டிக்கு பாஞ்சு விழுந்துருவாரு, விளங்கிட்டா எதையா அவன்கிட்ட ஏசிடுவாரு, எதா இருந்தாலும் இதாகிடுவாரு. அப்போ செலவு கொள்கையில் உறுதியாக என்ன பிரயோசனம், இப்படி அடுத்தவனுக்கு ஏசி தெரியும். அவன் உறுதியாகிறதே அதால தான். அவனுடைய ஒரு பக்கம் இப்படி இருந்தா அவனுக்கு போராட்டம் இதுதான். அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்த சோதனை என்னன்னா, இந்த அடுத்த பகுதி இருக்குதே இதுல இவன் என்ன செய்யணும்னா போராடணும், இதை நான் மாற்றிக்கொள்ளணும், இதில் எனக்கு போராடணும். ஆனா ஒரே லைன் தான், அது ஒரே லைன். மென்மை இருக்கும், நிதானம், நிதானம் என்ற பண்பு இருக்கும். நிதானம் நளினம் அப்படியே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மக்களால் லேசா பொறுமையாக்கலாம், லேசா விட்டு கொடுத்துறான். நம்ம மழை மாதிரி நினைக்கிறதெல்லாம் மடு மாதிரி நினைச்சிட்டு போய்த்துருவான். அப்படி இருந்துட்டு இருப்பான். இந்த பாட்டியில என்ன பிரச்சனைடா, கொள்கையில உறுதியாக்க மாட்டான். ஒன்றிலே நளினத்தின் காரணமாக அடுத்த முடிவு என்ன இருக்குமெண்டா, டக்குன்னு நெகிழ்ந்துருவான், எங்கேயும் இழுத்துட்டு போய்த்துருவாங்க. சரியா, எங்கேயும் கூட்டிட்டு போயிடலாம். இன்னும் ஒன்றும் சொல்றதுக்கு எனக்கு விளங்கல, எப்படி நம்ம மறுக்கிறது அப்படி என்றுவாங்க. இது ஒரு பிரச்சனை அவருக்கு. அவருக்கு அது சோதனை. அவருக்கு என்ன, அது சோதனை. இதுல ரசூலுல்லாஹ்களுக்கு இருந்த அஹ்லாக் என்னடா, இந்த பகுதி இந்த பகுதி அல்லாஹ் தஆலா நடுநிலையாக வச்சது. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீங்க உச்சகட்ட சிறப்பான பண்பாடுகளிலே நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அஹ்லாக் வந்து இஅ்திதால், எல்லாத்துலயும் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நடுநிலையான ஒரு தன்மையை கொடுத்திருந்தான். இது உங்களுக்கு போராட்டம். எதுல போராட்டம்டா, இந்த பக்கத்துல உறுதிய, இந்த பக்கத்துல போராட்டம். சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா எது கெடுத்தாலும் அவசரமா தர்மம் செய்வாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவசரமா தர்மம் செய்வாங்க. அவருடைய அடுத்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஊதாரியா இருப்பார். இந்த பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஊதாரியா இருப்பார். அதாவது பணத்தை சரியா எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி நளினம் ஒன்றும் தெரியும், சும்மா செலவு வச்சிருப்பார். தர்மம் வந்ததா நல்ல விஷயம் தான், நம்ம ஊதாரித்தனம் செய்யறதை இங்கே கொடுத்துருவோண்டு இப்படி செய்து கொண்டிருப்பார். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பான தர்மத்தை சொல்லக்குள்ள என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி அந்த அஹ்லாக்கையும் அமலையும் சொடப்படுத்துறான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அஃதலு ஸதகா, தர்மங்களில் சிறந்தது எதுன்னு ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தர்மம் செய்வ, அன்த தஸத்தக் வ அன்த ஷஹீஹ், இத கொடுக்கிறதா என்ற ஒரு கஞ்சத்தனம் உண்ட உள்ளத்துக்குள்ள இருக்க, வ தஅமுலுல் கினா, எனக்கு பொருளாதாரமும் தேவையா இருக்கிறது வேணுமே என்ற ஒரு ஆசை இருக்க, வ தக்ஷல் ஃபக்ர், வறுமையையும் பயந்து கொண்டு இந்த நேரத்தில் நீ செய்யற தர்மம் தான் சிறந்த என்ன ரசூலுல்லாஹ். இப்போ ஊதாரிட்ட தர்மத்துக்கு இதுல ஹாஃப் தான் கூலி. இதுல ஏண்டா அவனுக்கு லேசா செய்யலாம், அது அந்த தர்மம் என்ன லேசா செய்யலாம். இவர் 50,000 கொடுத்தா இவர் 5,000க்கு அதுக்கு ஈக்குவலான கூலி அல்லாஹ் எழுதுவான். என்ன இவன் போராடுறான், இவர் என்ன செய்யறாரு, இவர் போராடுறாரு, 50,000க்கு ஈக்குவலான போராட்டம். அதனாலதான் அவருக்கு 5,000 50,000 தான் இருக்கும். அவர் கொடுத்தப்பறம் 50,000 ஃபீலிங்ல தான் அவர் இருப்பார், ஒன்றும் செய்யலாது. அவரை மன்னித்து விடுங்க, ஏன்னா அவருடைய போராட்டம் அப்படி. ஆனா 50,000 கொடுத்தவர் இன்னும் கொடுக்கலன்ற ஃபீலிங்ல என்ன செய்வாரு, இருந்துகிட்டே இருப்பாரு. இது அதனாலதான் ரசூலுல்லாஹ் இதை சிறப்பு பண்றாங்க. அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் செலவழித்தவர்களை குர்ஆன்ல சொல்லல. யார் யார சொல்றா, அதாவது விளக்கு அணைத்து விட்டு உணவு கொடுத்தவர்கள், கொடுக்கவே முடியாமல் அழுது கொண்டு வந்தவர்கள், அதாவது தர்மம் செய்ய முடியாம போராடினாங்களே அவங்கள தான் குர்ஆன்ல அல்லாஹ் நிறைய என்ன செய்யறான் பாடாடு. அவர்களை பெரும் பெரும் தர்மம் செஞ்சவங்களை சொல்ற டைம்ல முகஸ்துதியை பயந்துங்க, இதை விட அது சிறந்தது, இதை விட அது சிறந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எனவே குர்ஆன் அஹ்லாக்கையும் அந்த வணக்கத்தையும் எப்படி சம்பந்தப்படுத்துது, எதுக்கு எது கூலி வருதுன்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இது மண்வாசன் என்ற தலைப்புக்கு நான் வரும் முன்னால் ஒரு முன்னுரையா இது புரிஞ்சுக்குவோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜின்சுல் அமல் சிறப்பா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட அமல் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சிறப்புன்னு வந்திருக்கும். ஆனா அதுக்கு மாற்றமான அமல் ஒருவருக்கு சிறப்பாக இருக்கலாம், அவருக்கு அது சிறப்பு இல்லை அப்படின்றாங்க. அதாவது உதாரணமா தொழுகை வந்து ஒரு சிறப்பான அமல், தொழுகை என்பது ஒரு மிக சிறப்பான அமல், சுன்னத்தா ஃபர்லு தொழுகை அதுல சமம், ஜகாத் கடமை, ஹஜ்ஜி கடமை. ஆனா தொழுகை வந்து ஒரு சிறப்பான சுன்னத்துகள், இரவு, தஹஜ்ஜுத். ஆனா ஒருவருக்கு நோன்புல அல்லாஹ் தஆலா சிறப்பு வச்சிருப்பான், ஆனா பொது சட்டம் அல்லது. நோன்பு ஒரு சிறப்பான அமல், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா தர்மத்துல சிறப்பு வச்சிருப்பான். காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் லேசாக்கப்பட்டிருக்கும், உங்களுக்கு தொழுகிறது லேசாக்கப்பட்டிருக்கும், தஹஜ்ஜுத் லேசாக்கப்பட்டிருக்கும், நஃபில் தொழுகை லேசா இருக்கும். நீங்க நஃபில் தொழுதீங்கன்னா அடுத்தவ யுத்தம் செஞ்சு தொழுகிற தொழுகையை நீங்க லேசா தொழுவீங்க. சிம்பிளா 3 மணிக்கு எழுப்பி நீங்க தொழுதுட்டு இருப்பீங்க. அவர் வந்து என்ன, அதாவது பெட்ஷீட்டை தூக்குறதே ஜிம்முக்கு போற ஃபீலிங்ல அவர் இருந்திருப்பார். யார், இன்னொருத்தர். அவரால் அதை தூக்குறதுன்றது என்னது, இவ்வளோ வெயிட்டாடா 100 கிலோ இதே அப்படின்ற லெவலில் அவர் இருந்துட்டு இருப்பார். சரியா, அவரால் இயலாது.
ஆனால் நீங்கள் சிம்பிளாக எழுப்பி அப்போ தான் 1 மணிக்கு படுத்து 2 மணிக்கு எழுப்பி ஒருவோடு தொழுதுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இது சிறப்பு. உங்களுக்கு என்ன அமல்களில் பொதுவான சிறப்பான ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அது தனி சிறப்பு வராட்டி உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்குதோ அது அதிகமாக செய்வது உங்கள்கிட்ட அல்லாஹ் எதிர்பார்க்குறான். உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்குதோ அதை அடுத்தவனை விட இரட்டிப்பாக நீங்கள் செய்யணும். இரட்டிப்பாக உங்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா அதை எதிர்பார்க்குறான். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறான். அதுபோல ஒரு சிலருக்கு தொழுகை சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் என்றது மலை உடைக்கிற மாதிரி. ஆனால் நோன்பு என்றா அவர் வருஷ கணக்கில் பிடிக்க ரெடியாக இருப்பார். அவருக்கு அது சிறப்பாகப்பட்டிருக்கு. அவர் அதை அதிகமாக செய்யணும். காரணம் அல்லாஹ் அதில் ஒரு லேசனை செஞ்சுக்கிறான், கொடுத்திக்கிறான். ஆனால் சைத்தான் என்ன செஞ்சிருவான்டா, நோம்புல முக்கியம் நஃபிலான தொழுகை இது அதுக்கு போராடு, இதையும் செய்யறதில்லை அதையும் செய்யறதில்லை. சைத்தாண்ட வேலை தான். சரியா, உனக்கு உண்டு லேசாக்கிக்கிறான், அல்லாஹ் தான் லேசாக்கிக்கிறான். நீ என்ன செய், அதில் அதிகமாக ஈடுபடு, இதில் போராடு, இதில் போராடு. உனக்கு எது எது லேசாக்கப்பட்டிருக்குதோ அது அவர்கள்ட விஷயத்தில் சிறப்பானது. பொதுவான அமல் சிறப்புக்கு வேறு ஹதீஸ்கள் வந்திருந்தாலும் இவருடைய விஷயத்தில் இது லேசானது. ஃபுதைல் இப்னு இயால் மாலிக் இமாமுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அவர் ஆபிதுல் ஹரமைன், அவர் ஹரம்ல இருக்கிறார், இபாதத்து வணக்கசாலியா இருந்துட்டார். மாலிக் ஹதீஸ்களை சொல்றது, மார்க்கத்தை சொல்றது, இப்படி இருந்துட்டார். அவருடைய பெரும்பாலான நேரங்களில் ஃபஜ்ர் தொழுது முடிச்சதுலேருந்து கொஞ்சம் திக்ர் அவர் செஞ்ச பின்னால நேர கிளாஸ் நடத்துறதா தான் இருக்கீங்க. நீங்க வாங்க, அவர் மதீனா அழைக்கிறார், ஒரு மக்கள் அழைக்கிறார், இங்கே இபாதத்துகளில் ஈடுபடுங்க. அதுதானே குர்ஆன் ஹதீஸும் சொல்லுது. இது சிறப்பான வேலைகளை நீங்கள் செய்கிறது சிறப்பு தான், ஆனால் அதை விட சிறப்பு இந்த வணக்க வழிபாடுகள் என்று சொன்னோன்னே மாலிக்குடைய ஃபிக்ஹ் பாருங்க. மாலிக் எழுதுறாரு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு எதில் வாய்ப்பு தந்திருக்கிறானோ அதில் அல்லாஹ் உங்களை சிறப்புப்படுத்திக்கிறான். எனக்கு அல்லாஹ் எதில் வாய்ப்பு தந்திருக்கிறானோ அதில் அல்லாஹ் என்னை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அதை விட இது சிறப்பும் இல்லை, இதை விட அது சிறப்பும் இல்லை. இதை நான் செய்கிறது எனக்குரிய அமல், அதை நீங்கள் செய்கிறது உங்களுக்குரிய அமல் என்று கடிதம் எழுதினான். இது ஒரு ஃபிக்ஹ். இந்த அறிவு நம்மகிட்ட என்ன செய்யணும், அது இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இமாம் மாலிக் இப்னு அனஸுடைய அஹ்லாக் அப்படின்னு ஒரு தலைப்படுத்திங்கன்னா அது ஒரு தனியான ஒரு விஷயம். கொஞ்சம் காலம் அவர் பள்ளிக்கு வர இல்லாத ஒரு நிலைமை வந்துட்டு 5 நேரம் வந்தவர். அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னத்துக்கு நீங்கள் பள்ளிக்கு வரலன்னு. அப்போ சொன்ன லைசக்குல்லுன்னா அக்தர் ஐயக்கூல பிஉத்ரி, தன் காரணங்களை சொல்வதற்கு எல்லோருக்கும் சக்தி இல்லை நாங்கள் சொல்லலாம். இமாம் மாலிக் எல்லாருக்கும் என்ன காரணமாக நான் செய்யவில்லை என்று சொல்ற சக்தி இல்லை, சிலது காரணமே உங்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கும் என்று இமாம் மாலிக் சொன்னதாக நம்ம பார்க்குறோம். அஹ்லாக். சரியா? எனவே இந்த மாற்றம், அதாவது நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம்னா, இந்த இயல்புகள் அல்லாஹ் தஆலா சிலருக்கு சில இயல்புகளை கொடுத்திருப்பான். அது அல்லாஹ் தஆலா அதில் அவரை சிறப்புப்படுத்திக்கிறான். அவருடைய இன்னொரு பகுதி அவருக்கு போராட்டமாக அமையும். அது அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக நன்மை. சிலர் எனக்கு எப்படி அமைஞ்சிக்க நினைக்கிறாங்க, இல்லை, உங்களுக்குரிய அஜிர் அல்லாஹ் லேசா வச்சுக்கிறான். நீங்க காலம் ஃபுல்லா இதுல போராடுங்க, அது உங்களுக்கு நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விடத்துல ஒரு அந்தஸ்து இருக்கும். இன்ன ரஜுல் லா யகூனு லஹு இன்தல்லாஹி மன்சிலா, ஒரு அந்தஸ்து இருக்கும். ஆனா அவரது அமல்கள் அந்த அந்தஸ்துக்கு போற மாதிரி இருக்காது. அல்லாஹ் ஒரு இடத்தை வச்சுட்டா இவருக்கு இதாண்டு, அவர் செய்யற அமல் என்ன செய்யாது, அதுக்கு ரீச் ஆகிற மாதிரி இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான், ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலி பிமா யக்ரஹ், அவர் வெறுக்கக்கூடிய காரியங்களை கொண்டு அவரை சோதித்து கொண்டே இருப்பான் அந்த இடத்தை கொடுக்கும் வரைக்கும். அவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை அல்லாஹ் அவருக்கு வச்சிடுவான், அதுல அவர் போராடிக்கொண்டே இருப்பார். போராடிக்கொண்டே இருப்பதன் காரணமாக நன்மையை எழுதி அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருவோம். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இயல்புகளை சில பிரதேசங்கள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அளந்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சமூகவியல் அறிவு இருக்குதானே, அது பெருசு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது கடுமையான தன்மை, அதாவது அல்-கிலல் வல் ஜஃபா, கடும் தன்மை எங்க இருக்குமெண்டா கிழக்கு பிரதேசம் என்றாங்க ரசூலுல்லாஹ். கிழக்கு பிரதேசத்தை சொல்லி, அதாவது அது அரபிய தீபகற்பத்தில் கிழக்கு பிரதேசத்தில் உள்ள இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாரை சொல்றாங்கடா, அல் ஃபத்தாதீன் அஹ்லில் வபர். ரசூலுல்லாஹ் வர்ணனை பாருங்க, அல் ஃபத்தாதீன் அஹ்லில் வபர் அஸ்னாபுல் இப்லி வல் பக்கர். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபீ ரபீஅத வ முதர் அப்படின்னா. இது அடையாளங்கள், ஹதீஸ் ஃபுல்லா சொல்லல. அதாவது முதர் ரபிஆ கோத்திரங்கள் அப்போ குஃப்ரில் இருக்கிறாங்க. அவங்க கிழக்கில் தான் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முதர் கோத்திரத்தில் வந்தவங்க தான் கிழக்கில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அவர்கள் ஆடு மாடு ஒட்டகம் மேய்ப்பவர்கள், உரோமம் கூடாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள். அல் மதரண்டா கிராமங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க, வணங்கிட்டா. வபர் என்று சொல்கிறது உரோம கூடாரங்களில் இருக்கக்கூடிய மக்கள். ஒட்டகங்களுடையும் மாடுகளுடையும் வாளை பிடித்து கொண்டு செல்லும்னா அதுகளை மேய்க்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, கடும் தன்மை அவர்கள்ட்ட இருக்கும் அப்படின்றாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா அறிஞர்களுடைய தஃப்சீர்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு அஹ்லாக் சில மனிதர்களுடைய இயல்பின் காரணமாக அவர்களில் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன்ல உருவாகிறது.
அது இல்லாம போகணும்னா பெரும் போராட்டம் ஒன்று என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அஹ்லாக்களை மாற்ற முடியும், கெட்ட அஹ்லாக்களை மாற்றி நல்ல இடங்களுக்கு கொண்டு வர முடியும், அது மாற்ற வேண்டும். சொல்லிட்டு ரசூல் அதுக்கு மாற்றமா சொல்றாங்க, அஹ்லு சகீனா மென்மையுடையவர்கள், அஹ்லுல் யமன், அஹ்லுல் கனமனா ஆடு மெய்ப்பாளர்களான யமன் பிரதேசத்து மக்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ அங்க என்ன பிரச்சனை, இங்க என்ன பிரச்சனைடா, எங்க சரியான மென்மை தன்மை இருக்குமோ அவசரமா வழிகட்ட கொள்கைலாம் வந்து சேர்ந்துடும். சட சட சடன்னு வந்து சேர்ந்துடும். வந்து சேர்ந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து குழப்பங்கள் என்ன செஞ்சிடும், அவசரமா சேர ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க மென்மையானவங்க, எதிர்க்கிறதுக்கு என்ன மிகவும் காலம். ரசூலுல்லாஹ் சொல்ற லவ் அதைத அஹ்ல உம்மான் மா தரபுக வமா சப்புக், சஹீஹ் முஸ்லிம். நீங்க ஓமான் வாசிகளிடத்திலே சென்றிருந்தால் அவர்கள் உங்களை அடித்திருக்கவும் மாட்டார்கள், ஏசி இருக்கவும் மாட்டார்கள்ன்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி. ஒரு பிரச்சாரம் செஞ்சு போட்டு வராங்க, அவருக்கு அடிச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற லவ் அதைத அஹ்ல உம்மான், நீங்க ஓமான் வாசிகளிடத்திலே சென்றிருந்தால் மா சப்புக வமா தரபுக், உங்களை அடித்திருக்கவும் மாட்டார்கள், ஏசி இருக்க மாட்டார்கள். இயல்பு, ஒரு சமுதாயத்தோட இயல்பை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இது ஒரு முக்கியமான பண்பாடு. கிழக்கில் சொல்ற டைம்ல ஃபத்தாதீன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது அந்த ஒட்டகத்தை விரட்டக்கூடிய அந்த மாட்டை விரட்டக்கூடிய அந்த தன்மை சொல்றாங்க. ஷேக் நாசருத் அல்பானி சொல்றாரு, நான் சின்ன வயசுல ஒரு புத்தகம் வாசிச்சிருந்தேன். அதாவது தஅதீருல் லிபாஸ் அலா அஹ்லாகின் நாஸ், ஆடை ஒரு மனிதனுடைய பண்பாட்டிலே ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு என்ன, ஒரு ட்ரெஸ் வந்து எப்படியெல்லாம் அவனோட அஹ்லாக்க என்ன செய்யும், மாற்றும் என்று சொல்றார். அவர் சொல்றார், இஸ்லாம் அதை எப்படியெல்லாம் என்ன செய்யுது, உண்மைப்படுத்துது. இஸ்லாம் அந்த அதாவது ஆடையுடைய விஷயங்கள் எப்படி கவனிக்குது. நீங்க பார்க்கலாம், வீதியில அதாவது சாதாரண ஆடைகளை உடுத்து கொண்டு, தைக்கப்படாத இத்து போன ஆடையை உடுத்துக்கொண்டு குனிஞ்சு கொண்டு போற அதே மனிதனுக்கு நீங்க சிறப்பான ஆடைகளை உடுத்துட்டீங்கன்னா அவன் நிமிர்ந்துட்டு போவான். ஏன்னா அவன் அஹ்லாக்ல அது என்ன செய்யுது, மாற்றத்தை ஏற்படுத்துது. அவன் டிஃபரெண்டான ஒரு இடத்துக்கு அவனுக்கு என்ன செய்யுது, அது கொண்டு வருது. ஆடை ட்ரெஸ், அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டீங்கன்னா அவனோட பண்பு என்ன செஞ்சிருது, மாறிடுது. ஆடை அப்படிப்பட்ட செல்வாக்கு என்ன செய்யும், உண்டாக்கும் அப்படின்றான். அப்போ ஆடை உண்டாக்கும்டா நம்ம செய்யற தொழில் உண்டாக்கும். நம்ம ஏரியாவில் உள்ள நம்ம சாப்பிடுகின்ற உண்ணுகின்ற அதுவைகள் என்ன செய்யும், உண்டாக்கும். நமது பெற்றோர்கள் உண்டாக்குவாங்க, நமது சூழ்நிலைகள் உண்டாக்கும், நம்ம பட்ட கஷ்டங்கள் உண்டாக்கும். அப்படி அந்த தன்மைகள் மாறி வரும். அப்போ அவர்கள்ட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி, நிர்வாகம் குவாலிட்டி அதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும். மென்மையான பாட்டியெல்லாம் தலைமைக்கு போனோன்னா நின்றுகல மாட்டான். ரெண்டு என்னது சேனல்ல வர விமர்சனத்தோட ஓடிடுவாங்க. அப்படி விமர்சிப்பாங்களா இல்லையா, தலைமைண்டா விமர்சனம் வந்துடும். அதுக்கெல்லாம் கடுமையான ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். கேட்டுட்டு போகாத எல்லா விஷயத்துக்கும் காது கொடுக்காத ஒரு தன்மையோட என்ன செய்யணும், அதுக்கு இருந்தா தான் உறுதியா நிக்கலாம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி சொல்றாங்க, இவங்களை எப்படி சொல்றாங்க. இன்னொரு செய்தியை பாரு, இதுல நான் ஆழமா போகல, என்ன காரணம்னா இது வேற தலைப்பு. அக்ரா இப்னு ஹாபிஸ் நஜித் பிரதேசத்தை சேர்ந்தவர் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து இஸ்லாத்த சப்ஜெக்டை பேசிட்டீங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு பையத் செஞ்சுக்கிறதெல்லாம் சுர்ராக்குல் ஹஜீஜ், ஹஜ்ஜில் கொள்ளையடிக்கிற பாட்டிகள் தான்றான். இது வந்து புகாரில் வருது. எப்படி வருது, ஹஜ்ஜில் கொள்ளையடிக்கிறார்கள் தான் உங்களுக்கு பையத் செஞ்சுக்கிறவங்கள சுர்ராக்குல் ஹஜீஜ் என்றாங்க. யாரு, அபூதர் கிஃபாரியிட கோத்திரம், ஜுஹைனா, முசைனா, அஸ்லம். உண்மை சரியா, அஸ்லம், ஜுஹைனா, முசைனா, கிஃபார் இந்த கோத்திரங்கள் எல்லாம் அதாவது ஹஜ்ஜிக்கு வர டைம்ல அதுல உள்ள சிலர் வந்து இந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம் அந்த காலத்துல என்ன ஃபேமஸ் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் அபூதர் யாருன்னு கேட்குறாங்க, அபூதர் இஸ்லாத்துக்கு வர டைம்ல அபூதர் அப்படின்றாங்க. எந்த கோத்திரம், கிஃபார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் முகத்தை என்ன செஞ்சாங்க, சுழிச்சுக்கினாங்க. கிஃபாரா அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் முகத்தை சுழித்தார்கள் என்ற செய்தி வரும். அதை சொல்றாரு அவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் கத்தஃபான் அது போல இன்னும் சில கோத்திரங்களை சொல்லி இவர்களை விட சிறந்தவர்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். இவர் சொல்றாரு ஹஜ்ஜிகள்ல கொள்ளையடிக்கிறவங்க, அது நடந்தது உண்மைதான். ஆனா அவங்க தான் இஸ்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்கடா, இஸ்லாத்துக்கு வேகமா வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன காரணங்கள் சிறந்தவர்கள் இல்லையான்னு அவர்கிட்ட கேட்கிறாங்க. அக்ரா இப்னு ஹாபிஸ்ட அவர் சொன்ன ஒரு பண்பை மட்டும் வச்சல, சும்மா ஜெனரலா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு நாமன்றாரு, ஆம் சிறந்தவர்கள் தான். அப்படின்னா அவருக்கு எவ்வளவு விளக்கம் இருந்திருக்கணும், இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்கள் தான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்கள். இது ரசூலுல்லாஹ் அவங்க ஹஜ்ஜில் ஆரம்பத்தில் கொள்ளையடிச்சுக்கிறாங்க என்று தெரிஞ்சிருந்தும் இப்போ அவர்களை சிறந்தவர்களான்றா. இஸ்லாம் என்ன செய்யும்டா, சில இயல்பான பண்புகளை எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி மாற்றி அவர்களை எங்கேயோ கொண்டு வந்து வைக்கும். ஹஜ்ஜில் கொள்ளையடித்த கோத்திரத்திலிருந்து வராங்க, ஆனால் இந்த உலகமே வேண்டாம் என்ற வாழ்க்கையை வாழ்றாங்க. யாரு, அபூதர் கிஃபார் எப்படி இருக்கு, எப்படி அந்த அஹ்லாக் என்ன செய்யுது, மாற்றி விடுகிறது பார்க்குறோம். முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர்களோட பட்டியலை சொல்ற டைம்ல நம்ம மறக்கிற ஒரு நபித்தோழர் யாரு, அபூதர் அல் கிஃபாரி.
அபூதர் அல்-கிஃபாரி ஆரம்பத்துக்கு இஸ்லாத்துக்கு வந்து ஆரம்பத்துக்கு இஸ்லாத்தை பகிரங்கமாக சொன்னவர். சொல்ல போனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால பகிரங்கமாக சொன்னவர் அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு மண் வாசனையை சொல்ல செய்றாங்க. ஆனா அதனுடைய பிளஸான மைனஸான சில பகுதிகள் இருக்கு. அது இஸ்லாத்துடைய விஷயங்களை நான் செஞ்சிடும் மாற்றிவிடும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அதாவது தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது இவைகள் இப்படி பண்புகள் எல்லாம் இருக்குது, இப்படியான பிறப்புகளோடு தான் ஒரு மனிதர்களும் பிறக்கிறார்கள் என்றால் இவைகளை நம்ம மாற்ற முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாற்ற முடியும். நம்ம எந்த அஹ்லாக்ல வளர்க்க முடியும், சிலதை மாற்ற முடியும், சிலதை நம்ம வளர்க்கணும். அல்லாஹ் நல்ல பண்புகளுக்கு இயல்பா தந்திருப்பான். நீங்க அதுல விசாலமா போகணும், அதுல மிக 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 ஆழமாக போகணும். சில பண்புகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போராட்டத்துக்கு தந்திருப்பான். அது இன்னொரு நல்ல பண்புடைய இன்னொரு பகுதியா இருக்கும். அதுல நம்ம நிறைய என்ன செய்யணும், போராடணும். ஆனா சிலர் என்ன செஞ்சிடறாங்க, பொறப்ப மாத்தேலாது இப்படி சொல்லிடுறாங்க. பொறப்ப மாத்தேலான்னு சொன்ன உடனே முழுசா மாத்தேலாதான். ஒரு மனிதன் நான் கோபத்தை இல்லாமாக்க போறேன் அப்படின்னா முழு கோபமும் இல்லாமனா வாழ எழுமா, அவருக்கு கோபமே வராது என்றது அந்த ஆள் வாழ தகுதி இல்லைன்னு அர்த்தம். விளங்கிட்டா? மனிதருக்கு அல்லாஹ் படைச்சிக்கக்கூடிய ஒன்று தான் ஷஹ்வா, ஆசை, மனோ இச்சை, ஆசை என்கின்ற உணர்வு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், படைத்திருக்கிறான். அதன் ஊடாகத்தான் அஹ்லாக்கும் பிறக்குது, நல்லவைகளும் பிறக்குது, கெட்டவைகளும் பிறக்குது, உணர்வுகள் பசி தாகமோன உணர்வும் பிறகு எல்லாம் ஷஹ்வா தான், ஆசை தான். அப்ப அது வேணும். இது இல்லாம போறது இன்றைக்கு நோய், ஒருத்தருக்கு வந்து அந்த ஆசை இல்லாம போயின்ற நோய், டெப்லெட் இருக்கணும், சரியா? அதனால அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிச்சயமாக நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஆனா சில அரபு கவிதைகள் என்ன சொல்லும்னா, அதாவது இதா கான திபா திபா அசூஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு, ஒரு மனிதருடைய பிறப்பியல்பு கெட்டதாக இருந்தால் எந்த ஒழுக்கமும் அவரை ஒழுக்கப்படுத்தாது, எந்த ஆசிரியரும் அவரை ஒழுக்கப்படுத்த முடியாது அப்படி என்று சொல்லி சிலர் என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனா அப்படி இல்லை. அடிப்படை மாற்ற முடியாததாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியும், நல்ல பண்புகளை வளர்க்க முடியும். ஆனா தர்வீதுன் நஃப்ஸ், நல்ல அஹ்லாக் உள்ளவர்களோடு எங்களோட வாழ்க்கையை கட்டுப்படுத்திக்கிறோம். அது நம்ம வளர்க்கணும்டா நல்ல அஹ்லாக் உள்ளவர்களோடு. நமக்கு விளங்குது, நமக்கு சார்பா போற விட்டு இது விலகிடணும். நம்முடைய கோபக்காரம்பத்து இன்னொரு கோபக்காரோட சேர்ந்தா டெவலப் ஆயிடும். அவர் வந்து நல்ல பொறுமைசாலியோடு இருக்கணும், ஏன்னா அவரோட நீங்க பண்பாடாக நடந்து கொள்றதுக்கு அது சிறப்பாக இருக்கும். இன்னொன்று, நல்ல ஆசிரியர்களுக்குள்ள தங்களை அதாவது படிப்புகளை தங்களுடைய தர்பியாக்களை கட்டுப்படுத்திக் கொள்ளணும். மூணாவது, விமர்சகர்களை விரும்பணும், விமர்சிக்கிறவங்களை விரும்பணும். ஏண்டா அதாவது அவன் வல் ஃபதுல் மா ஷஹீதத் பிஹில் அதா, சிறப்புன்றது எதிரி சொல்ற சிறப்பு தான். நண்பர் சிறப்பு சொல்லத்தான் செய்வான், மனைவி புள்ளை சொல்லத்தான் செய்யும். பாப்பா உங்களே மாதிரி ஆளை கண்டில்லை, நீ எப்படி காணுவாய், சரியா? வல் ஃபதுல் மா ஷஹீதத் பிஹில் அதா, எதிரிகள் சொல்ற சாட்சி தான் சாட்சி, சிறப்பண்டா. அப்படின்னா அவன் பெரும்பாலும் விமர்சிக்கத்தான் செய்வான், பெரும்பாலும் விமர்சிக்கத்தான் செய்வான். இதுகளை நம்ம என்ன செய்யணும், எதிரிகளுடைய விமர்சனத்தை விரும்பணும். ஒரு விமர்சனம் செய்யறான்டா அவனை நம்ம விரும்பணும். இது உங்களை என்ன செய்ய முடியும். நான்காவது, குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் அதே போல ஆரம்பகால சலஃபுகள்டையும் அவங்கள்ட்ட ஞானங்கள்லையும் வந்த விஷயங்களை அஹ்லாக் சம்பந்தமாக தேடிக்கொண்டே இருக்கணும். இப்போ உதாரணமா நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் கேட்கிறாரு, அதாவது மல் ஜுர்ஹல்லதி லா யந்தமில், ஆறாத காயம் எது என்று ஆரம்பகால அறிஞர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆறாத காயம் எது? நம்ம திடீர்னு அப்படி கேட்டோம்னா என்ன செய்யும், நம்ம ஏதோ உடல் உள்ள புண்ணை கேட்கிறான்னு நினைச்சிருவோம், சரியா? ஆறாத காயம் எதுன்னு அவருக்கு எடுத்த எடுப்புல அவர் அழகா பதில் சொல்றாரு. அதாவது ஹாஜத்து ஷரீஃபி இலல் லஈம் சும்ம லா யுஜ்தி, கண்ணியமாக வாழ்றவன் அந்த சமுதாயத்தில் இழிவா வாழ்றவன்ட்டு போய் நிற்க வேண்டிய தேவை வந்தும் அது நிறைவேறாமல் இருப்பது இருக்கிறதே, அதுதான் ஆறாத காயம். இப்படி அழகான வசனம். அதாவது ஒரு கண்ணியமா சமுதாயத்தில் வாழ்றவன் அந்த சமுதாயத்துக்கு தகுதியே இல்லாத ஒருவர்கிட்ட போய் என்ன செய்ய வேண்டி வருது, நிற்க வேண்டி வருது. அக்லாக்ல மார்க்கத்துல எல்லாம் இருந்தும் அவரோட தேவையும் என்ன செய்யல, நிறைவேறலைன்றா இது ஆறாத காயம் என்றார். இன்னொரு அறிஞர்கிட்ட கேட்கப்படுகிறது, மஸ்துல் கேவலமண்டா என்ன, இழிவெண்டா என்ன செய்யுது கேட்கப்படுது. அப்ப கேட்கப்பட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு, வுகூஃபு ஷரீஃபி அலா பாபில் லஈம் சும்ம லா யுஃப்தஹ், கண்ணியமாக வாழக்கூடியவர் அந்த சமுதாயத்தில் ஒரு இழிந்த நிலையில, பொருளாதாரத்தை சொல்லல, தகுதியில தரத்தில் இருந்த நிலையில் வாழக்கூடியவருடைய வீட்டு வாசல்ல நின்றும் அவருக்கு கதவு திறக்கப்படாமல் இருத்தல். அப்படி என்றாங்க. இது உங்களுக்கு என்னத்தை உருவாக்கும், ஞானங்களை உருவாக்கும். நம்ம எப்படி பழகணும் என்ற சிந்தனைகளை என்ன செய்யும், உருவாக்கும். எப்படி நடந்து கொள்ளணும் என்ற இதை உருவாக்கும். அப்ப இந்த 4 விஷயங்கள் எங்கள்கிட்ட வந்து ஊறிப்போய் இருக்கக்கூடிய அஹ்லாக்க மாற்றுவதற்கு சிறப்பாக அமையும். எனவே அஹ்லாக்குகள் மாற்ற முடியும். ஆனா அதுக்கு மிக முக்கியம்
நல்ல பண்புடையவர்களோடு எங்களுடைய பண்புகளை செலக்ட் பண்ணி இதில் போராட்டம் யாரோட இருந்தால் எனக்கு வரும் அவங்களோட நம்ம பழக ஆரம்பிக்கிறது. அது காலப்போக்கில் அப்படியே எங்களுக்கு தெரியாமல் அரிச்சு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல ஆசிரியர்களோடு, அஹ்லாக்குள்ள ஆசிரியர்களோடு, விளங்கிட்டா, அறிவு மட்டுமல்ல, அறிவு இருந்துட்டு போகும், அறிவோடு அஹ்லாக்குள்ள ஆசிரியர்களோடு. அதான் அல்லாஹ் தஆலா என்ன அல்லிமுஹுமுல் கிதாப வயுஸக்கிஹிம், தஅலீமுல் கிதாப் தஸ்கியா, இது ரெண்டும் உள்ள அந்த ஆசிரியர்களோடு தன்னை பகுதியை இருந்து கொள்றார். விமர்சகர்களுடைய கருத்துக்கு விரும்பி காது கொடுத்தார். விமர்சனம் வந்து அப்படி ஹெப்பியா இருக்கணும், என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. நாலாவது என்ன, குர்ஆன்ல ஹதீஸ்ல அங்கிங்க வரக்கூடிய இந்த அஹ்லாக் சார்ந்த ஞானங்கள் இருக்குது, இந்த ஞானங்களை படிக்கணும். அபு தைபல் முத்தனபியில் ஒரு கவிஞர் சொல்றாரு, இதா தரஹல்த அன் கௌமின் வகத் கதரு அல்லா துஃபாரிகஹும் ஃபர்ராஹிலுனஹும், உங்களை வைத்து கண்ணியப்படுத்த, பாதுகாத்து கொள்ள, செலவழித்து கொள்ள, உங்களை பொறுப்பில் எடுக்க முடிந்திருந்தும் நீங்க அவர்களை விட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை உங்களுக்கு வருகிறது என்றால், போனவர்கள் நீங்கள் அல்ல அவர்கள் தான், போனவர்கள் நீங்கள் அல்ல அவர்கள் தான். எவ்வளோ ஒரு ஞானத்தை எங்களுக்கு கொண்டு வந்தார். ஒரு சமுதாயத்தில் நீங்க இருக்கிறீங்க, அந்த சமுதாயத்துக்கு நீங்க தேவையானவர், ஒரு வைத்தியராகவோ ஆசிரியர் தேவையானவர், சமுதாயத்தில் பொறுப்பானவர். ஆனா நீங்க அந்த ஊர்ல இருந்து உங்களுக்கு போக வேண்டிய ஒரு தேவை வந்துருது, அவங்களுக்கு உங்களை வச்சுக்கலாம். இருந்திருந்து நீங்க போறீங்கடா, போனது நீங்கள் அல்ல அவர்கள் தாண்டா. உங்களுக்கு என்ன செய்யும்டா, இவைகள் சிந்தனையில என்ன செய்யும், நல்ல பிறப்புகளை கொண்டு வந்துரும், நல்ல விளக்கங்களை என்ன செய்யும், கொண்டு வந்து தரும். ரசூல் இதை நம்ம புரிந்து கொண்டோம்டா, இந்த நான் சொன்னக்கூடிய இந்த 4 பகுதிகள் என்ற பகுதிகளை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, சுப்ஹானல்லாஹ், அஹ்லாக் என்பது அல்லாஹு தஆலா பிரிச்சு எங்களுக்கு தந்த விஷயம். அவைகள் எங்களுக்கு நிச்சயமாக நல்லதை வளர்க்கணும், கெட்டதுல போராடணும் என்கின்ற ஒரு அம்சம் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும், அதுல சந்தேகம் கிடையாது. அதே நேரம் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பெரும்பாலான பகுதி இந்த அஹ்லாக்ல வெற்றி பெறுற பகுதி எதில் இருக்கின்றா, எங்கட பக்கத்துல தான் இருக்குது, நம்முடைய பக்கத்துல தான் இருக்குது, நம்முடைய பக்கத்துல தான் இருக்குது. அது என்ன, ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். நீங்க அஹ்லாக்ல எங்க இருக்கிறீங்கிறதுக்கு அடையாளமே உங்களோட பொறுமை, அது இது எல்லாம் இல்லை, இதுதான் நீங்க அஹ்லாக்ல எங்க இருக்கிறதுக்கு அடையாளம். ரசூல் கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதாவது ஒருவருக்கு வந்து என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடை ஒன்று கனிமத்தில் வந்து கிடைச்ச ஒரு ஆடை ஒன்றை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அது வந்து அதாவது மிஸ்வர் இப்னு மஹ்ரமா ரலியல்லாஹு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. கொடுக்கறதுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வாய்ப்பு இல்லை, இவரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கல. ஆனா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார், வஃபி குல்கிஹி ஷித்தா, அவர் எதை அணுகினாலும் கொஞ்சம் கடுமையாக தான் அணுகுவார். போனா என்ன கடுமையாக தான் என்ன செய்வார், அணுகுவார் அப்படின்னு இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றார். மகனோட போறாரு, ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்லேருந்து ரசூலுல்லாஹ் கூப்பிடுங்கன்றார். கூப்பிடுறது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அந்த அணுகுமுறை வந்து மிஸ்டர் மகனுக்கே என்ன செய்யல, பொறுக்கல. மகன் சொல்றாரு, உங்களுக்காக வேண்டினா அல்லாஹ்வுடைய தூதரை நான் அழைக்க மாட்டேன் என்றார். மகன் அழைக்கல, மகன் அழைக்காம இருந்துட்டார். இப்போ அவர் சொல்றாரு, அவரை கூப்பிடுங்க, இன்னஹு லைஸ பிஜப்பார், அவர் பெருமை பிடித்தவர் அல்ல, அவரை கூப்பிடுங்கன்றார். சுபஹானல்லாஹ், நீங்க நினைச்சு பாருங்க, இவர குணத்துல ஒரு கடுமை இருக்குது, ஆனா என்னது கடுமையை அனுசரிக்கின்றவர் இவர் என்று அவர் விளங்கி வச்சுக்கிறார். அஹ்லாக்குகளே சிறப்பான அஹ்லாக் என்ன தெரியுமா, ஒருத்தருடைய அஹ்லாக்கை அப்படியே ஏற்றுக்கிறது, ஒருடைய அஹ்லாக்கை அப்படியே ஏற்றுக்கிறது. நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்வதை, அது மார்க்கத்துக்கு முரணாக இருந்தாலே தவிர, ஒரு இடத்துல மார்க்கத்துக்கு பிழையாக அந்த அஹ்லாக் வேலை செஞ்சாலே தவிர, அந்த அஹ்லாக் அப்படியே பொறுத்து கொள்றது பெரிய அஹ்லாக். அது அவர் சொல்றாரு, இவர்கிட்ட கடுமை இருக்கு, இவர் சொல்றாரு அவர் பெருமை பிடித்தவரில் அவரை கூப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி வந்தாங்கன்னா, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கண்டு, மஹ்ரமா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் என்று சொல்லிக்கிறதா ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வெளியே வரும் பொழுதே நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்று சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள்ன்றதை பார்க்குறோம். அப்போ சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு அழுதார்கள் என்றால் இதுதான் அணைக்கிறதுக்கான அந்த உறவு. தங்களுடைய எல்லா அஹ்லாக்குகளையும் ஒரு தாய் போல, என்ன ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு தாய் 7-8 பிள்ளைகளுடைய குணங்களை ஒரே இடத்துல அணைச்சு கொள்றார், ஒரு தந்தையால கூட அதுல கஷ்டமா இருக்கும். தாயிட அனுசரிப்பு இருக்கு தானே, அது இதாகி நம்ம ஒரு 5-10 நிமிஷம் பிள்ளைய தூக்கிட்டு கையில கொடுத்துருவோம் பழகிட்டா. ஆனா அந்த தாயுடைய அரவணைப்பு போல ரசூலுல்லாஹ்வுடைய அரவணைப்பு என்ன செஞ்சது, அந்த அஹ்லாக் அப்படியே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, உள்வாங்கி கொண்டார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னொரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நம்ம 2 கடுமையான ஒரு நபித்தோழராக யாரை சொல்லுவோம், ஒரு ஸ்ட்ராங்கான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு சொல்றோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு உஹது அல்லது பத்ர் யுத்தம், அவருக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்து ஒருத்தர் இருந்தார், அவருடைய சகோதரர் ஸைத் இப்னுல் கத்தாப்.
உமர் ரலியல்லாஹுடைய சகோதரன் ஸைத் இப்னுல் ஹத்தாப் இஸ்லாத்துக்கு வந்தவராக இருந்தாங்க. அந்த இதில் வந்து ஒரு கேடயம் இருந்துச்சு, அந்த கவசம். இந்த கவசத்தை நானீர் என்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க தம்பியில பாசத்தில். தம்பி வந்து அண்ணனுடைய இதில் வந்து இல்லை நான் அணிஞ்சிக்கிறேன் என்றார். அதாவது நீங்கள் அணிங்க என்றார். அதாவது நீங்கள் அணியாமல் நான் நீங்கள் உங்களோட பாதுகாப்புக்கு அணிஞ்சிங்க, நான் அணியாமல் போகிறேன். இப்படி 2 பேருக்கும் கடைசியில் ஒரு போராட்டம் ஆகிட்டு ஹதீஸில் வருது அப்படின்னா ஃபத்தரகாஹா ஜமியான், 2 பேரும் அணியாமல் யுத்த களத்திற்குள் நுழைந்தார்கள். 2 பேரும் என்ன செய்யலை, அணியவில்லை, யுத்த களத்துக்குள்ளே என்ன செஞ்சாங்க, நுழைஞ்சாங்கன்னு பார்க்குறோம். உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யமாமா யுத்தத்தில் என்னது அவர் கொல்லப்பட்டு திரும்பி கொண்டு வரப்படுகிறார். அந்த ஷஹீதாயிட்டார். அந்த ஸைத் இப்னு ஹத்தாப் ஷஹீதாயிட்டார். வர்ற நேரத்தில் வந்து சபக்தனி ஃபித்னத்தைன் என்றார். 2 விஷயத்தில் நீங்கள் என்னை முந்தி விட்டீர்கள். சபக்தனி இலல் இஸ்லாம், சபக்தனி இலல் ஷஹாதா. இஸ்லாத்துக்கு நீங்கள் முந்தினீர்கள், உயிர் தியாகத்துக்கும் என்னை விட என்ன செஞ்சிட்டீங்க, முந்திட்டீங்க என்று சொல்லி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் இப்னு ஹத்தாபா சொன்னாங்க. இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்னென்னா, இதையும் தாண்டின ஒரு அஹ்லாக் என்னென்னா, அந்த நேரத்தில் மாலிக் இப்னு நுவைராவுடைய சகோதரன் தன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டுகிறார். மாலிக் இப்னு நுவைரா குஃபுரில் கொல்லப்பட்டுகிறார், இறை நிராகரிப்பில். ஆனால் அந்த சகோதரனை நினச்சி இவர் அழுகிறார். அவர் குஃபுரில் தான் கொல்லப்பட்டுகிறார், சகோதரன் முஸ்லீம் ஆகிறார், அவர் அழுகிறார். நிறைய கவிதையெல்லாம் படிக்கிறார். உமர் ரலியல்லாஹு வந்து ஏதாவது கவிதை படித்தாங்களா தண்ட சகோதரன் விஷயத்துலன்னா ஒரு கவிதையை என்ன செய்யலை அவர் படிக்கல, சொல்கிற அளவுக்கு உமர்லாம் இருக்கல. இப்போ மாலிக் இப்னு நுவைரோட சகோதரன் வந்த நேரத்தில் உமர்லாம் கவலையில் கேட்குறாங்க, ஏண்ட சகோதரன் விஷயத்தில் நீங்கள் ஒரு கவிதை உங்களுக்கு என்ன சொல்லலாமேன்னு கேட்குறாங்க. அப்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். உமர் ரலியல்லாஹு கண் கலங்கி அதை விட ஒரு ஆறுதல் இல்லைன்னு நினச்சாங்க. என்ன சொன்னாங்கடா, உங்களுடைய சகோதரன் மரணித்ததை போல என்ற சகோதரன் மரணித்திருந்தால் நான் எந்த கவிதையும் படிச்சிருக்க மாட்டேன். என்னோட சகோதரன் இஸ்லாத்தில் மரணித்தார், என் சகோதரன் குஃபுரில் மரணிச்சிட்டார். நான் உங்களோட சகோதரன் மரணித்த மாதிரி என் சகோதரன் மரணிச்சதை நான் இந்த கவிதையும் படிச்சிருக்க மாட்டேன். அப்படின்னா உயர்ந்த இடத்துக்கு அவர் என்ன செஞ்சுக்கிறார், போய்கிறார் என்று சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு முகமெல்லாம் அப்படியே என்ன செஞ்சுட்டு மலர்ந்துட்டு கண் கலங்கிட்டு, ஏண்டா அப்படி ஒரு ஆறுதல் அவர் என்ன செஞ்சார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தான்னு பார்க்குறோம். நான் கேட்குறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடுமையான அந்த தன்மைக்கு அவருடைய அந்த உருக்கமான மனவேதனையான வெளிப்பாடை பாருங்க எப்படி இருக்கின்ற. அதாவது இந்த அஹ்லாக் இருக்கு தானே, அதாவது ஒரு மனிதனுடைய அஹ்லாக்குக்கு மேலாக அதை அணைத்துக் கொள்ளக்கூடிய அஹ்லாக்குடைய அந்த பவர் தான் அஹ்லாக்களே சிறப்பான அஹ்லாக். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது, ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர். குணங்களில் ஏதாவது முரண்பாடுகளை நம்மள மற்றவங்க கண்டால் இந்த வசனத்தை செய்யணும். நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட மனைவியில், நம்மளோட பிள்ளைகளில், நம்மளோட சகோதரர்களில், நம்மளோட உறவுகளில் ஒரு தளம்பல் இருந்தால் அவன் போராடி கண்டிக்கிறான். அவன் நிச்சயமாக தனிமையில் ஒரு போராடுறான். முதல் வேலை நான் அஹ்லாக்கில் மேலே போயிடணும். ஃபஅஃபு அன்ஹும், மன்னித்து விடுங்கள். அல்லாஹுல கல்லாவோட பாவத்தை மன்னிப்பானாக. ஏதோ அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் ஏதோ வந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு மஷூரா அவன்கிட்ட கேட்டுக்க, அவன்கிட்ட அஹ்லாக்கை நீங்கள் மாற்றுறீங்க, இப்போ அவரோட அஹ்லாக்கை நீங்கள் மாற்றுறீங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் இந்த வசனத்தை சிறப்பாக புரிந்து அதை சிறப்பாக உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தி நல்ல பண்பாட்டுள்ள சமுதாயமாக எமது சமுதாயத்தை நாமும் மாறி பிறரையும் மாற்றி அந்த வழியில் நம்ம அழைத்து செல்வதற்கான சூழ்நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.